பண்ரு ப்ரோ BS4 வண்டி. இதில் வந்து கீர் வந்து ஒழுங்காக வீலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. கீர் வந்து சம்டைம் வந்து உயிந்துடும், ஒரு வாட்டி விழாது. ரன்னிங்கில் போயினே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நியூட்ரு ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்ட்ரு தான் போயிடுச்சு. இந்த கியர் ஷிஃப்ட்ரு வந்து ஸ்ப்ரிங் வந்து டெம்பர் இல்லை, அதனால் வந்து கியர் ஒழுங்காக ஓயலை. இப்போ இதை தான் மாற்ற போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். இதான் இந்த கியர் ஷிஃப்ட்ரு, 71 ரூபா வரும். அதுக்கு ஸ்ப்ரிங்கு தனியாக வந்துடும். ஸ்ப்ரிங்கு அது இவ்வளோ மாட்டி ஓகே. இப்போ ஷிஃப்ட்ரு வந்து மாற்றியாச்சு, வீட்டில் வந்து கரெக்டாக போகுது. பாட்டு வந்து கிளச்சி மாட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து கிளச்சிக்கு ஒரு பெரிய வாசல் ஒன்று வரும் கிளச்சி ஷாப்பில். வாசலை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு கிளச்சி பெல்லு இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு காலர் ஒன்று வரும். அந்த காலரை போட்டு இந்த ஸ்டார் வாசர் மாதிரி இருக்குல்ல, இது வரும் அடுத்தது. இதுக்கப்புறம் தான் வந்து கட் வாசர் வரும். இதில் வந்து மோடாக இருக்க பக்கம் வந்து மேல் பக்கம் வரணும், பள்ளமாக இருக்க பக்கம் வந்து உள் பக்கம் போகணும். அது வந்து அப்படியே மாற்றினா நிற்காது, அதில் கிரீஸ் வச்சு தான் மாற்றணும். இதுக்கு மேலே ஒரு வாசல் வரும். அந்த கட்டு வாசல் வந்து விழாமல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு வாசல் வரும். அந்த வாசலை போட்டு அதுக்கப்புறம் கிளச்சி அசம்பிளி. இது வந்து மாற்றலை, பழசு தான் போட போகிறோம். கரெக்டாக மாட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டீல் பிளேட் இருக்குல்ல, இதில் தான் வந்து மோடாக இருக்க பக்கம் வந்து சில பேர் வந்து திருப்பி இப்படி போட்டுருவாங்க. மோடாக இருக்க பக்கம் வந்து உள்ளே போகணும்.
அதாவது வந்து நீங்கள் கை வச்சிங்கன்னா இந்த பக்கம் கீறாது, இந்த பக்கம் வந்து கீறும். கீறுற பக்கம் வந்து மேல் பக்கம் வரணும். அது வந்து இந்த பக்கம் மழை இருக்கும், அந்த பக்கம் வந்து உள் பக்கம் போகும். இப்படி வச்சு மாட்டினா தான் பிக்கப்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கார்க் பிளேட்டு, அப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து இது வந்து இப்படி வெளி பக்கமாக வரும். அதனால் வந்து நம்ம அந்த கீறுற பக்கம் வந்து இப்படி போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கார்க் பிளேட்டு, மறுபடியும் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டு, மறுபடியும் ஒரு கார்க் பிளேட்டு, மறுபடியும் ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கார்க் பிளேட் வரும். மொத்தம் 3 ஸ்டீல் பிளேட் வரும். ஸ்ப்ளெண்டர் எல்லா வண்டிக்குமே 4 கார்க் பிளேட் வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து கனெக்டரை வச்சு 2 திருப்பினா இந்த வச்சு அசம்பிளியை வந்து இப்படி உட்கார வச்சுட்டு கனெக்டர் எடுத்து சென்டரில் டாட் ஆட்டினீங்கன்னா உள்ளே விட்டு உள்ளே போயிடும். அதில் ஒரு பிளேட் மட்டும் வெளியே எடுத்து இதில் உட்கார வைக்கணும். ஒரு தனியாக ஒரு ஸ்டெப் இருக்கும், ஒரே ஒரு பிளேட்டுக்கு மட்டும் அந்த காடியில் உட்கார வைக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம லட்சி நெட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியது. இந்த வாஷர் வந்து பள்ளமாக இருக்க பக்கம் வந்து உள்ளே போகணும், மோடாக இருக்க பக்கம் வந்து மேலே வரணும். அதுக்கு வந்து ரவுண்டாக ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அதுதான் அடையாளம். இந்த நெட்டு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் மரம் இல்லை. இது வந்து ஒரு சில வண்டியில் வந்து ஆப்போசிட் மரம் கொடுப்பாங்க. சென்டரில் வந்து ஒரு கோடு வரும், அந்த கோடு வந்தால் டைட் வச்சா தான் லூஸ் ஆகும், லூஸ் வச்சா தான் டைட் ஆகும். இது வந்து அந்த மாதிரி கோடெலாம் எதுவும் கொடுக்கல இதில். அதனால் நம்ம நார்மல் த்ரெட்டு மாதிரி தான், டைட் வச்சா டைட் ஆகும், லூஸ் வச்சா லூஸ் ஆகும். கிளட்ச் நெட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு பிடிச்சி தான் டைட் பண்ண முடியும், இப்படியெல்லாம் டைட் பண்ண முடியும். அவ்வளோதான், டைட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர ஸ்ப்ரிங்கு போட்டு டைட் பண்ண வேண்டியது. நாலு ஸ்ப்ரிங்கு வரும். அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி வேணாலும் போடலாம்.
வச்சு மாட்டக்கூடாது, பேஸ் தான் மாற்றணும். இதில் வந்து சைடில் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு போய் அந்த ஹவுசிங்கில் முட்டக்கூடாது. இந்த கிளச்சி அசம்பிளி இருக்குல்ல, அதோட இதுவில் போய் படக்கூடாது. அந்த ஸ்ப்ரிங்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுடணும். உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். டைட் வைக்கும் போது இது மாதிரி சுத்தம். அதுக்கு ஒரு கீர் ஸ்டாப்பர் ஒன்று போட்டு கீரு வச்சு இந்த இடத்துல வச்சு பிடிக்கணும். இதுதான் அந்த ஸ்டாப்பரு. இதை வச்சுட்டு இப்போ வந்து சுத்தாது, அப்படின்னு நம்ம டைட் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த கிளட்ச் பிளேட்டுக்கெலாம் வந்து ஆயில் போகிறதுக்கு ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிண்ணம் மாதிரி. அந்த கிண்ணத்தை மாட்டணும். இதுக்கு வந்து 2 8mm போல்டு வரும் ஷார்ட்டாக. இந்த போல்டு தான். அது டைட் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ரோட்டர் மாற்றணும். இதுதான் வந்து ரோட்ரு. இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸை வந்து க்ளீன் பண்ணி போடணும். ஓட்டையை இதோ தெரிதில்ல, அந்த ஹோல்ஸை அது வழியாக வந்து ஆயில் போகும். இதுக்கு எந்த வாசரும் பின்னாடிலாம் வராது. இந்த ப்ரைமரி கீர் மட்டும்தான். அடுத்தது இந்த ரோட்ரு. அடுத்தது வந்து கிளச்சுக்கு மாட்டணும்ல, அதே மாதிரி வாசர் ஒன்று வரும். அந்த வாசர்லேயும் வந்து ஒரு புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து மேலே வரணும். பள்ளமாக இருக்க பக்கம் வந்து உள்ளே போகணும். இதுக்கு வந்து கிளச்சுக்கு போட்டோம்ல, அதே மாதிரி ஒரு போல்டு வரும், நெட்டு வரும். அந்த நெட்டு வந்து கழட்டின பக்கம் உள் பக்கம் வந்து வெள்ளையாக இருக்கும். ஏன்னா உள் பக்கம் தான் டைட் பண்ணுறோம், அந்த பக்கம் வந்து தேயும்.
அந்த பக்கம் வந்து வெள்ளையாக இருக்கும், மேலே இருக்க பக்கம் வந்து கருப்பாக இருக்கும். இப்போது வந்து கழட்டினது எப்படியோ அப்படியே தான் திருப்பி போடணும். வெள்ளையாக இருக்க பக்கம் வந்து உள்ளே போயிடணும். இப்போ வந்து டைட் வைக்கும் போது அந்த கீரை வந்து ஸ்டாப்பர் வச்சு பிடிச்சி டைட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதையும் டைட் பண்ணோம். அதுக்கு வந்து மேலே வச்சோம், இதுக்கு வந்து கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராட் மேலே ஒரு பிளேட் ஒன்று வரும். இதில் ஒரு ஆயில் சீல் ஒன்று வரும். இந்த ஆயில் சீல் போயிருந்தால் கூட இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆயில் சீல் நல்லா தான் இருக்குது, அதையே போட்டுடலாம். இது வழியாக வந்து ஆயில் போகும். ஆயில் போயிட்டு கனெக்டரில் அடிக்கும். அதனால் இந்த ஆயில் சீல் போயிட்டால் மொத்த ஆயில் அங்கே கீழே ஊற்றிக்கும், கனெக்டர் அடுக்கு போகாது. அதனால் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்கிங் வந்து நல்லா இருக்குது, அதனால் அதே போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து 4 ஸ்க்ரூ வரும். இது வந்து நம்ம இம்பேக்டில் வந்து டைட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பட்ச் அசம்பிளியில் வந்து பேரிங் ஒன்று வரும். பேரிங் எப்படி வேணாலும் போடலாம்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கிளச்சு கேஸை மாட்ட வேண்டியது தான். பேக்கிங்கு டவுல் பின் வந்து இதில் 2 வரும். இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். டவுல் பின்னில் அந்த பேக்கிங்கை உட்கார வச்சுட்டு இது மாதிரி வந்து பேக்கிங் வந்து தூக்கும். அந்த இடத்துல லைட்டாக கிரீஸ் போட்டு பேக்கிங்கை நிற்க வச்சுக்கணும். கிரீஸ் போட்டு அந்த இடத்துல ஒட்டி விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். உள்ள ஒரு புஷ் ஒன்று வரும், அது இருக்கான்னு பார்த்து மாட்டோங்க. இதுதான் போய் கிளச் பிளேட்டை போய் அழுத்தி பிடிக்கும். ஆல்ரெடி நான் வந்து பேக்கிங்லாம் சுரண்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி உள்ள தள்ளனா போயிடும். பேக்கிங் இந்த மாதிரி மேலே வந்துடும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் உள்ளே அழுத்தி விடணும். இது அழுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் கிளச்சி வேலை செய்தா இல்லையான்னு. கேஸ் வந்து லைட்டாக வெளியே வரும். இது வந்து கிளச்சி கேமை வந்து லைட்டாக தூக்கினா அவ்வளோதான். நீட்டாக போட்டு போடுவாங்க. ரெண்டு 3 லென்த்து போல்டு வரும். இதெல்லாம் நார்மல் போல்டு தான், மீடியம் சைஸில் இருக்கும். எல்லாத்தையும் வந்து மீடியம் டைட் வச்சுக்கலாம். இதை
இதை வந்து ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, மீடியம் டைட் தான் வைக்கணும். இதெல்லாம் கேபிள் மாட்டியாச்சு. அடுத்து வந்து கிக்கர் மாட்டணும்.